வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஒரு குருமா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். சிம்பிளாட்டு சப்பாத்திக்கு, சாப்பாடுக்கு, எல்லாத்துக்குமே இட்லி, தோசை இது எல்லாத்துக்கும் கூடவே வச்சு சாப்பிட்லாம். கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, பச்சை மிளகா, அப்புறம் உள்ளி, தக்காளி. அப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருவோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். இந்த எண்ணெய் நல்லாவே சூடாகணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அது 3 பொருள் நம்ம அது கூட சேர்க்கணும். வேலை போகிறவங்க ரொம்ப டைம் எடுக்கணும். இந்த மாதிரி சிம்பிளாட்டு இந்த மாதிரி குருமா அவங்களுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப டைம் எடுக்காது, சரிங்களா? அது கூடவே நம்ம வெந்தயம், சீரகம், கடுகு இந்த 3 பொருளும் உங்களுக்கு அது கூட சேர்க்கணும். ஏன்னா அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். நம்ம கறியை இப்போ அந்த குருமா சாப்பிடும்போது இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அது கூட ஒரு 2 காஞ்ச மிளகா அதையும் அது கூட சேர்த்துட்டு நல்லாவே சூடாகணும். அப்புறம் நல்லா சூடான பிறகு நம்ம வெட்டி வச்சா ஒரு ஆனியன், இந்த ஆனியனை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். அதை சேர்த்துட்டு நல்லாவே உங்களுக்கு அதையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கிட்டே இருக்கணும். அது நல்லா உங்களுக்கு வதங்கலைன்னா லைட்டாக உப்பு போட்டுக்காங்க. உப்பு போட்டு நல்லாவே அதை வதக்கி விட்டுருங்க. நல்லாவே அது நல்லா பொன்னிறமாக வதப்படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரேவி சாப்பிடும்போது உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அந்த ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா பொன்னிறமாக வதப்படணும். நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறமாட்டு நம்ம இது கூட நம்ம பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த பூண்டை ஒன்று நம்ம சேர்க்க போகிறோம். அதையும் ஒன்று நல்லாவே அது கூடவே நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். பார்த்திங்களா, நல்லாவே வதக்கிடுச்சு. இது கூட நம்ம விட்டு வச்சு தக்காளியை சேர்க்க போகிறோம். ஒரே தக்காளி தான், ஒரு ஆனியனும் ஒரு தக்காளி போதும். நமக்கு ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணணும். இன்னும் உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்கன்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 2 ஆனியன் கூட 2-3 ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆளுக்கு நம்ம ஆள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். இது ஏன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான். அப்புறம் வெட்டி வச்சிருந்த கேரட்டையும் பீன்ஸையும் அது கூடவே சேர்த்து அதையும் நல்லாவே நம்ம ஒன்று வதக்கி வைப்போம். நல்லாவே வதங்கணும். நல்லாவே வதக்கி விட்டுறோம். இதையும் நல்லா உங்களுக்கு வதங்கணும். அது கூடவே நல்லா மூடி போட்டு இதை 10 நிமிஷம் நல்லாவே வதக்கி விட்டுணும். லைட்டாக உப்பும் போட்டு அப்படியே மூடி போட்டிங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் அதை கிண்ட தேவையில்லை. அதுக்கு அந்த மூடி போடும்போது அது அந்த ஆவியிலே நமக்கு வெந்துடும். அப்புறம் இது கூட மசாலா ரெடி பண்ண போகிறோம். தேவையான அளவு திருவின தேங்காய், அப்புறம் 7 பச்சை மிளகா, கொஞ்சமாக உப்பும், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த மசாலா இதுதான் நமக்கு தேவை. நம்ம மஞ்சத்தூள், இது மிளகுத்தூள், மல்லித்தூள் எதுவுமே தேவையில்லை. 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். இதோட மசாலா ரெடி பண்ணுறோம். இந்த மஞ்சத்தூளை போட்டு நல்லாவே என்ன பண்ணணும், அதை ஒன்று அரைச்சி எடுத்துருங்க. அப்படியே மிக்சியில் வச்சு அரைச்சி நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணி தனியாக வச்சுக்கிறோம். இது ஒன்று லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே அந்த மசாலையும் நம்ம ஒன்று சேர்க்கணும். இப்போ அந்த மசாலா நம்ம இது கூட சேர்க்க போகிறோம். மசாலையும் அது கூட சேர்த்து நல்லாவே ஒன்று நீங்கள் அதையும் வதக்கி விட்டுருங்க. இந்த கேரட்டும் அந்த பீன்ஸும் எல்லா இதுவுமே அதோட நம்ம மிக்சிங் ஆகணும். தேங்காய் உங்களுக்கு முடிக்கு நல்லது.
கண்ணுக்கு நல்லது. அதனால் நம்ம தேங்காய் வச்சு தான் அந்த கிரேவியை ரெடி பண்ணுவோம். மெயினாட்டு இந்த தேங்காய் தான் நமக்கு தேவை. தேங்காய் நல்லாவே அது கூட மிக்சிங் ஆகிறது வரை நல்லா வதக்கிட்டு அது கூடவே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை ஆட் பண்ணி நம்ம 2 பேர் 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் இப்போ சொல்கிறேன். இந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா 2 பேர் இல்லை 3 பேர் மேக்ஸிமம் சாப்பிட்டுக்கலாம். இந்த மனம் வந்து நல்லாவே வருது. பார்த்திங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கேரட்டும் அந்த பீன்ஸு அந்த தக்காளி இந்த ஆனியன் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லாவே வெந்துட்டு நல்லாவே அது ஒன்று கூட நம்ம நல்லா சூடு மூடி போட்டு நல்லாவே நமக்கு ஒன்று ரெடி பண்ணிடுவோம். அப்புறம் லாஸ்ட்டாட்டு தேவையான அளவு நம்ம கொத்தமல்லியை சேர்க்க போகிறோம் மணத்துக்கு வேண்டும். அவ்வளோதாங்க இதோட முடிச்சு. இவ்வளோ தான் இந்த குருமாவை ரெடி பண்ணுறதுக்கு. எல்லாருமே வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாவே இருக்கும். வாழ்க வளமுடன்.